கிரிக்கெட் நெட்வொர்க் தமிழ் நேர்காணலுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. என் கூட வழக்கம் போல நம்ம ஹெச்பிடி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். மும்பை இந்தியன்ஸுக்கு தொடர் 4வது தோல்வி. முதல் மேட்ச் வின் பண்ணாங்க, ஜிங்ஸை 14 வருஷம் கழிச்சு பிரேக் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே சொன்னோம். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸுக்கு பெருசா எதுவும் அமையல, போகல. ஷெட்யூல்லே பார்த்துட்டீங்கன்னா ஒரு டாப் 4ல காம்படிட்டர்ஸா இருக்க இந்த ஐபிஎல் ஃபேவரட்ஸா இருக்க 4 டீம்ஸ் எகெயின்ஸ்டா பேக் டு பேக் மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்சஸ் வந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். 4 டீமுக்கு எகெயின்ஸ்டாவும் டிஃபீட் ஆயிருக்காங்க. அதுவும் எப்படி டிஃபீட் ஆயிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட ஃபைட் இல்லாம அப்படி ஒரு டிஃபீட் மும்பை இந்தியன்ஸ். இந்த மாதிரியான மும்பை இந்தியன்ஸ் நம்ம பார்த்ததே இல்லை. 2022 முதல் 8 கேம்ஸ் தோத்தப்ப கூட ஒரு 2 மேட்சஸ் அதுல கொஞ்சம் க்ளோஸா போறதும் ஒரு ஃபைட் இருந்ததும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸை இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயுமே இப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸை பார்த்தது இல்லை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப முடிவே மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பை மேட்ச் நம்ம பேசிட்டே இருந்தோம். அதே தான் ஆக்சுவலா இந்த வீடியோ இங்கே கட் பண்ணிட்டு போன மேட்ச்ல பேசுறது அப்படியே தூக்கி எடிட்டரை சொல்லி ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சில பல கான்டெக்ட் மட்டும்தான் மாறும், மற்றபடி அதே தான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் திங் என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, குவிண்டன் டிகாக் நான் ஃபர்ஸ்ட்லேயே முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் உள்ள வரணும் அப்படின்னு வந்தாரு, செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு செஞ்சுரியை வச்சுட்டு ஒரு 196 தான் அவங்க ஆன் போர்டு போட முடிஞ்சிச்சு. அப்படிங்கும் போது இன்னொரு சைடு நமன் ஒரு 50 அடிச்சாரு. இவங்க 2 பேருமே 160 அடிச்சுட்டாங்க. அப்போ மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில நல்ல கேச்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்தாங்க, கேம்குள்ள கொண்டு வந்தாங்க, டைட்டா போல் பண்ணாங்க. பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் மும்பை இந்தியன்ஸ் அந்த பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் ஏன் இல்லை, எங்க லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஸோ அப்படியே நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம் ப்ரோ. ஸோ மன வருத்தத்துடன் எஸ்பி ப்ரோ, என்ன ஆச்சு இந்த மேட்ச்? ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துருவோம், அப்புறம் பவுலிங் தனியா பேசுவோம். முதல் இன்னிங்ஸ் 230 வர மாதிரி இருந்துச்சு ஸ்கோரு. பட் 190 தான் இனி வந்திருக்கு. 196 தான் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் ஆடினாங்க, நல்ல பார்ட்னர்ஷிப் போச்சு. ரன் ரேட் ஒரு 10க்கு மேல கிளிக் ஆச்சு. மிடில் ஓவர்ஸ் அப்படியே ஃபுல்லா அப்படியே ஃபால் ஆச்சு. 13th ஓவர்ல இருந்து அப்படியே ரன் ரேட் கம்மியாச்சு. ஒரு 2 ஓவர்ஸ் அடிச்சாங்க நடுவுல. பஞ்சாப் போன வருஷம் நான் பேசின மாதிரி தான், போன வருஷம் நான் பண்ண அதே விஷயத்தான் மும்பை இந்தியன்ஸுக்கு திரும்பவும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ரன் ரேட் வரும், ரன் ரேட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி போன வருஷமும் இதே தான் நடந்துச்சு 2 மேட்ச் பஞ்சாப் கூட தோக்கும் போது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மற்ற மேட்சஸ் அனலைஸ் பண்ணல. இது சின்ஸ் 2020 7வது முறையா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட நம்ம தோக்குறோம். 7 முறை. நீங்க தான் நேற்று ஸ்டார்ட் சொன்னீங்க 6 முறை தோத்தோம் அப்படின்னு. 2020 ஃபைனல் ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம டிஃபீட் பண்ண அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை இந்தியன்ஸை 7 மேட்சஸ் கேப்டனா லீட் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸா இருக்கட்டும், கேகேஆர் இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும் 7வது முறையா தோக்கு அடிச்சிருக்காரு. ஒரு முறை கூட மும்பை இந்தியன்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு எகெயின்ஸ்டா வின் பண்ணதே கிடையாது சின்ஸ் 2020 ஃபைனல்ஸ். அப்படிங்கும் போது நான் இந்த போன வருஷம் தான் அந்த பேட்டர்னை கவனிக்கிறேன். பட் நான் அதுக்கு முன்னாடி இருக்க மேட்சஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணல. மும்பை இந்தியன்ஸ் எகெயின்ஸ்டா இதுதான் ஒரு ட்ரிக்கா ஒரு ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. மொதல் 10-12 ஓவர் ரன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க. இந்த டெத் ஓவர்ஸ் மும்பை இந்தியன்ஸை இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா மேட்ச் நம்ம கைக்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட்டை ஸ்ரேயஸ் ஐயர் த்ரோட் வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஓவரால் பேட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அப்படியே 230 200 கூட அடிக்க விடாம பண்ணிட்டாங்களே, என்ன ரீசனா இருக்கும்? பேட்டிங் சுத்தமா சரியில்லை. ஓப்பனா சொல்லணும்னா பேட்டிங் பவுலிங் மொத்தம் இந்த டீமே சரியில்லை. ஓப்பனா அப்படி நான் சொல்லிடுறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஒண்ணுமே இந்த டீம்ல கிளிக் ஆகல. பேட்டிங்னு எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் 2 பேர் தேவையே இல்ல. ரயன் ரிக்கல்டனும் குவிண்டன் டிகாக்கும். இன்னைக்கு ரயன் ரிக்கல்டன் 8 பாலுக்கு 2 ரன் எடுத்துட்டு போல. பவர் பிளேல ஓவர் இந்த மாதிரியான பாட்டா ட்ராக்ல 1 ரன் நீங்க எடுக்கிறீங்க. உங்களோட ஆப்போனன்ட் அதே ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன் எடுக்கிறாரு. 1 எங்க இருக்கு, 21 எங்க இருக்கு? அங்கேயே நீங்க மேட்ச் கைய விட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க பவர் பிளேல முக்கிய 47 எப்படியே கொண்டு விட்டீங்க. அதுவும் 5 ஓவர் 33ல இருந்து. அதுக்கப்புறம் அவங்களோட பவர் பிளே ஓகே, பவர் பிளே வரைக்கும் அவங்க ஓரளவு நம்ம கையில தான் இருந்துச்சு மேட்ச். மிடில் ஓவர்ஸ்ல உங்களோட பவுலிங் எந்த ஒரு பத்தட்டிக்கலா இருக்குது. போன வருஷம் எல்லாம் மிடில் ஓவர்ஸ் ரன்ஸை கண்டெயின் பண்ணிட்டு இருந்தோம்.
இந்த வருஷம் வந்து எக்கனாமி 12க்கு மேல வச்சு இருக்கிற டீம் நம்மளாதான் இருப்போம்னு நினைக்கிறேன் நான். 7-15 இன்னைக்கு வந்து 7-15 வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 120 ரன் கிட்ட கொடுத்துருந்தோம். இப்போ ஓவர் எக்கனாமி வந்து 13 கிட்ட வச்சு கொடுத்தோம். நம்ம தான் ஒஸ்ட் எக்கனாமி வச்சுன்னு இருக்கிற டீம்னு நினைக்கிறேன். போத் பவர் பிளே as well as மிட் ஓவர்ஸ். நீங்க இந்த இந்த சீசன்ல லீஸ்ட் விக்கெட் டேக்கிங் டீம் ஆஸ் அ பவுலிங் யூனிட்னு பாத்தீங்கன்னா அதுவும் மும்பை இந்தியன்ஸ் தான். பவுலிங்ல ஒருத்தர் விக்கெட் எடுக்காம ரஃப் பேட்ச்ல இருந்தா பரவாயில்ல, யாருமே விக்கெட் எடுக்க மாட்டாங்க. போல்ட் விக்கெட் எடுக்க மாட்டாரு, ஷர்துல் விக்கெட் எடுக்க மாட்டாரு, இவரு விக்கெட் எடுக்க மாட்டாரு, அல்லாஹ் விக்கெட் எடுத்துன்னு இருக்கிறாரு. அல்லாஹ் தாண்டி யார் பவுலிங் போட இருக்கிறா? ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே இல்லை இந்த டீம்ல. எல்லாம் டீம் டிஸ்டாண்டடா இருக்குது. எனக்கு எதுக்கு விளையாடணுன்ற மாதிரி விளையாண்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபைனல் 9 இந்த காஃபி ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப். தயவு செஞ்சு நீங்களே வந்து கையில கொடுத்துருங்க, வேற யாராவது பாத்துக்கிட்டோன்றதுதான். ஏன்னா நான் அதான் சொல்ல நீங்க வச்சுக்கின்னு இல்ல நான் அவரும் கஷ்டப்படுறாரு, நானும் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட மாட்டுது. இல்ல நான் வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கேயே கொடுக்குறேன். இனி ஹர்திக் பாண்டியா இந்த டீமை லீட் பண்ணாரு அப்படின்னா we give up. அது எத்தனை சீசனா இருந்தாலும் சரி. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான், மத்த டீமுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். பட் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு கேப்டனா இருந்தாரு அப்படின்னா எங்களுக்கு அந்த சீசன் எங்களுக்கு ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல நாங்க கண்டுக்காத மாதிரி தான் இருப்போம். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வெறுத்துருச்சுங்க. இன்னைக்கு மேட்ச் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேப்டன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டீமையே அவரு தான் லீட் பண்ணும், டீமுக்கே அவரு தான் மோட்டிவேட்டா இருக்கணும். ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் போச்சு அப்படின்னா இவர் லோ ஆயிடுறாரு, இவரை பார்த்து மொத்த டீமே டிமோட் ஆயிருது. இன்னைக்கு ஃபீல்டிங் நீங்க பாத்தீங்களா மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங்க? முடிவு எடுத்தேன் கடைசியா நம்பீர் ஒரு கைக்கு வர்ற கேட்ச வந்து எதுவுமே ஆஃப் ஆட்டடா போன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு டீம்ல எதுவும் சரியில்லை. ஹர்திக் பாண்டியா இதுக்கு மேல அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவரோட நம்பிக்கையை இழந்துட்டார். இதுக்கப்புறம் அவரை வச்சு நீங்க கேப்டனா உங்களால ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது. The most ironical part is Hardik Pandya once upon a time he was a golden boy of Mumbai Indians. அவரை வந்து வளர்த்து விட்டது ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சி ஸ்டின்ட்ல. கொடுமையான விஷயம் என்னன்னா அவரோட கையாலேயே அந்த கோல்டன் பாய் கையாலே ரோஹித்தோட லெகசி, ரோஹித் இத்தனை வருஷம் கட்டி வச்ச மும்பையோட லெகசிய சுக்கா இன்னைக்கு உடைச்சிட்டார். கடைசியா இருந்த ஒரு மிச்ச மீதியையும் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா தரமட்டம் ஆக்கிட்டார். ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்தா இந்த டீம் இதுக்கு மேல வண்டி ஓடவே ஓடாது. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் எனக்கு என்னான்னு போடுறாரு, தீபக் சகர் he doesn't deserve to put the MI colors once again. ஓப்பனா நான் இதை சொல்லுறேன், தீபக் சகர் doesn't deserve to play blue and gold again. நான் வந்து இன்னும் ஆக்சுவலா டேனியல் சாம்ஸ் கிறிஸ்டோட கூட ஒரு எக்ஸ்டெண்ட் நான் மன்னிச்சு விட்டுருவேன். அவங்க ட்ரை பண்ணாங்க ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி நான் மன்னிச்சு விட்டுருவேன். தீபக் சகர் ஒரு மேட்ச் போன சீசன்ல ஒரு 2 மேட்ச் ஒண்ணு போட்டு தந்தாரு. இந்த சீசன்ல சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏங்க அஸ்வினி குமார் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பவுலர் சேர்ந்திருக்காரு, முகமது இசார்னு ஒரு பவுலர் இருக்காரு, ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க வாங்கி இருக்கீங்க, குரூப் பண்ணிருக்கீங்க, வெளியே வச்சிருக்கீங்க. இந்த டீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பேர் போன ஒரு டீம். அதுவும் வான்கண்டே கண்டிஷன்ஸ்ல நீங்க விளையாடுறீங்க. மத்த கண்டிஷன்ஸ்ல விளையாண்டு நீங்க தோத்தீங்கன்னா சொல்லலாம், ஹோம்ல இப்படி அங்க போல் பண்ணுவாங்க. தீபக் சகர் முதல் ஓவர் வந்து 21 ரன். நீங்க ஸ்விங் இல்லைன்னா ஏன் தீபக் சகர் எடுத்துட்டு வந்தீங்க? இல்ல நான் கேக்குறேன், ஸ்விங் இல்லைன்னா ஏன் உன்னால குட் லென்த் போட முடியாதா? ஏன் யாக்கு லென்த் போட முடியாதா? ஏன் ஃபுல்லரா குமார் போடல? மார்க்கோ ஆன்சர் போட்டாரு இல்ல, மார்க்கோ ஆன்சர் புவனேஸ்வர் குமார் போட்டாரு நேத்து. இல்ல நான் வந்து போல்ட் வெளியே எடுத்தீங்க ஓகே, நீங்க போல்ட்டுக்கு ஃபார்ம் இல்ல ஸ்விங் ஆக மாட்டீங்கன்னா போல்ட் வெளியே தூக்குனீங்க ஓகே. தீபக் சகரையும் நீங்க தூக்கிருங்க. நான் போன மேட்ச் சொன்ன மயங்க் மார்க்கெண்டையோ ஹோட்டல்லயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. அவரும் கூட ஹோட்டல்ல விட்டுட்டு ரூம் லாக் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, தீபக் சகரை ரூம் லாக் பண்ணி கீழே தூக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ஷர்துல் தாக்கூர் நம்ம விட்டு நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போல் பண்ணாரு. நான் வந்து ஷர்துல் தாக்கூர் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற சொல்லி இல்ல 3 ஓவர் 40 ரன் தான் தரணும்னா அதை தீபக் சகர் கொடுத்தா என்ன, முகமது இசார் கொடுத்தா என்ன, ஷர்துல் தாக்கூர் கொடுத்தா என்ன? இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சேர்ந்தாரு, நல்ல பேர் அது, அவரு கிரண் பாகத், அவரு கொடுத்தா என்ன, பும்ரா கொடுத்தா என்ன, அஸ்வினி குமார் கொடுத்தா என்ன, யாரு கொடுத்தா என்ன? அதே 3 ஓவர் 40 தானே, அதை இவங்களா குடுத்துட்டு போகட்டும். நீங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க.
என்ன பவுலிங் போட்டு இருக்கிறீங்க நீங்க? பும்ராவையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நான் இந்த முறை இன்னைக்கு பும்ரா போட்டதும் ஒன் ஆஃப் த ரியலி பேட் பவுலிங் பும்ரா கிட்ட இருந்தோம். சுத்தமா ரொம்ப க்ளூலெஸ்ஸா போயிட்டாரு பும்ரா. எனக்கு ஆக்சுவலா இல்ல இந்த சரத்குமார் ஒரு படத்துல கராத்தேக்கு போவார், ஞாபகம் இருக்கா? வடிவேலோட சேர்ந்து போவாரு. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான், எல்லாம் தெரிஞ்சவோட ஒரு பெல்ட் தாண்டா வச்சிருக்கான். அதே மாதிரி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ற பவுலிங் சைடு எல்லாமே ஒரு பவுலிங் கோச் தாண்டா வச்சிருக்கான். ஒண்ணுமே தெரியாம 2 பவுலிங் கோச், அதுவும் தி கிரேட் லெஜெண்டரி லசித் மலிங்கா, இன்னொன்னு இந்தியாவுடைய வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு சூப்பரா கோச்சிங் பண்ண பராஸ் மாம்ரே. 2 கோச்சிங் நீங்க வச்சு 2 கோச்சஸ் நீங்க வச்சுட்டு லசித் மலிங்கால அங்கிருந்து பாத்துட்டு இருப்பாரு. நான் இந்த வான்கடையில இப்ப கூட நான் எந்திரிச்சு வந்து பவுலிங் பாலை கொடுத்தா நான் போடுவேன்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் கைரன் பொலாடுக்கும், நான் வந்தேன்னா நான் 4 6 அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இந்த டீம் பார்க்கும்போது. இவங்க எல்லாருமே கட்டி காத்த இந்த லெகசிய சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதுதான், என்ன பண்றதுன்னே தெரியல, க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. நான் இன்னொரு விஷயம், ஃபீல்டிங்க்கும் நான் வரேன். ஃபீல்டிங் அவங்க எப்படி பண்ணாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்ச கேட்ச், 2 விக்கெட் சூப்பர் கேட்ச். டகர் ஒரே ஒரு டிராப் கேட்ச் ஒண்ணு விட்டாரு, அதுவுமே அன்பார்ச்சுனேட்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கேட்ச் எடுத்து சூரியகுமார் யாதவ் டிஸ்மிஸ் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயருடைய அந்த கேட்ச் அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேட்ச், எக்ஸ்ட்ராடனரியா ஒரு கேட்ச் எடுத்து அவரும் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு முன்னாடி மும்பை டக் அவுட் முன்னாடியே போய் விழுந்தாரு. கேட்ச் எடுத்துட்டு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க. இந்த சைடு அப்படியே மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங் எடுத்து பாத்துட்டீங்கன்னா, பும்ரா ஒரு டிராப் கேட்ச், நமன்தீர் ஒரு டிராப் கேட்ச், இவரு அல்லாஹ் ஹசன் ஃபரீத் எல்லாத்துக்கும் ஒரு படி மேல. பால் எங்க வருதுன்னே பண்ணிப்பாங்க. அதுதான் அவரு வந்து என்ன சொல்றது, அங்கிள் நீங்க கொஞ்சம் விளைவிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 2 விக்கெட் எடுத்தா நீ தப்பிச்ச, இல்லைன்னா இந்த லிஸ்ட்ல ஒன்னே சேர்த்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அல்லாஹ் ஹசன் ஃபர் பவுலிங் எனக்கு அல்லாஹ் ஹசன், ஆனா ஆரம்பத்துல ரஷீத் கான் கொஞ்சம் ஆரம்ப காலத்து ரஷீத் கான் ஓரளவு அந்த அளவு கொஞ்சம் பெருசா இல்லாத மாதிரி, அது கொஞ்சம் ஒரு பழகிப்பாரு. அல்லாஹ் ஹசன் ஃபர் மட்டும் பப்ளு அடிக்காதீங்கன்ற மாதிரி நான் வச்சிடுறேன். ஏன்னா அல்லாஹ் ஹசன் ஃபர் ஐ எம் இம்ப்ரெஸ் வித் திஸ் பவுலிங். சுனில் நரேன் இல்லாத குறைய அவரு தீப்பாரு. எனக்கு எங்க பிரச்சனைனா, சரி நீங்க சொல்லி முடிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். இல்ல நான் வந்து இந்த டீம்ல வந்து இன்னைக்கு அடிக்க கூடாத ஆட்கள், இனிமே எல்லா மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு நான் வரும்போது நான் மாதிரி இந்த டெம்ப்ளேட் தான் எடுத்து வர போறேன். எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் அடிக்க போறது இல்ல அப்படிங்கறத நான் எடுத்துட்டு வர போறேன். இன்னைக்கு வந்து குவிண்டன் டிகாக், அவர் இன்னைக்குதான் சான்ஸ் கிடைச்சது, கொடுத்த சான்ஸை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ஒருத்தர் தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ரானரி, அவர் நம்பர் 4ல வந்தாரு. மேல வந்த உடனே அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 2 மேட்ச் எங்கேயாச்சும் சொதப்பு. இந்த 2 வருஷத்துல மும்பை இந்தியன்ஸோட ரஃப் பேஸ்ல அவர் வந்து சொதப்பின மேட்ச் பாத்தீங்கன்னா 1-2 எங்கேயாச்சும் தான் இருக்கும். இன்னைக்கு இந்த சீசன்லயே ஒரு மேட்ச் 2 மேட்ச் சொதப்பினாரு. இன்னைக்கு மேல வந்தவொன்னா அவருடைய ரோல் சூப்பரா பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து திலக் வர்மா பெருசா சான்ஸ் இன்னைக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி அடி வாங்கினாரு, பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பரா பண்ணாரு. அன்பார்ச்சுனேட் அந்த ரன் அவுட் தான், கடைசியா வந்தாரு அடிச்சாரு. மயங்க் ராவத் டெபியூ ஆனாங்க. போன சீசன்ல ராஜ் பவான் ஒரு பையன் வச்சிருந்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு மயங்க் ராவத்தை கூப்பிட்டு வந்து, அதாவது நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடுவோம்ல, 11 பேர் வேணும்னு வேண்டி 10 பேர் நல்ல பிளேயரா இருப்பான், ஒரு ஆள் 10 எடுத்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி சேர்த்த மாதிரி தான் இருக்கு. போன சீசன் ராஜ் பவாவும் இப்படிதான் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மயங்க் ராவத். பேட்டிங் ஓகே, சான்ஸ் தரல, இவங்களே நின்று அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பவுலிங்ல ஒரு ஓவர் 2 ஓவர் ஸ்பின்னுக்கு நடுவில் தந்திருக்கலாம். மேட்ச் 16 ஓவர்லயே முடிஞ்சிச்சு, ஓகே. நடுவுல ஒரு ஓவர் மேட்ச் முடிஞ்சவங்க கடைசி ஓவராச்சும் கொடுக்க வேண்டியது தானே, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஒரு 2 ஓவர் தள்ளலாம். உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னா, நமன்தீர் பவுலிங் பண்ணுவாரு, திலக் வர்மா பவுலிங் பண்ணுவாரு, ஹர்திக் பாண்டியா இந்த 5 பவுலர் 6 பவுலர் வச்சு, ரூதர்ஃபோர்டு கூட நீங்க ஷெஃபின் ரூதர்ஃபோர்டு கூட நீங்க வச்சு பவுலிங் பண்ணலாம். நீங்க இந்த 5 பவுலர் 6 பவுலர் தான் வச்சு எல்லாரும் அடி வாங்குறாங்கன்னு தெரியுது இல்ல. அந்த சைடு சர்பஞ்ச் என்ன பண்ணாரு, SRHக்கு எகென்ஸ்டா எல்லாரும் அடி வாங்கினாங்கன்னு சஷாங்க் சிங் எடுத்துட்டு வந்து போல் பண்ணி ஹெட்டோடைய விக்கெட்டையும் அபிஷேக்குடைய விக்கெட்டையும் எடுத்தாரு. இன்னைக்கு அதவே கண்டினியூ பண்ணி இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்து தந்தாரு. முதல் ஓவர் 4 ரன் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். 2வது ஓவர் தான் குவிண்டன் டிகாக் வந்து டேக் ஆன் பண்ணாரு. முதல் ஓவர்ல 4 ரன் ஒரு விக்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டாரு, நமன்தீரோட விக்கெட்டையும் எடுத்துட்டு போனாரு. உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனா இல்லைங்க, ஃபைஃபர் எடுத்திருக்காரு சையத் முஸ்டாக் அலி டிராஃபில நமன்தீர். திலக் வர்மா ஒரு ஆக்சுவலா ஒரு குட்டி சுரேஷ் ரெய்னா மாதிரி தான், அவருமே மிடில் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. ஷெஃபின் ரூதர்ஃபோர்டு ஒரு பவுலிங் ஆப்ஷன், நீங்க மயங்க் ராவத்தையும் யூஸ் பண்ணல,
நம்ம வந்து சிஎஸ்கே சொல்லுவோம், ருத்ராஜ சொல்லுவோம், பிரசாந்த் வீரையா 2 மேட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். இங்க அது அவரை விட இப்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஹர்திக் பாண்டியாவே இந்த மூவ் எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும் போது நம்ம அவரெல்லாம் குத்து சொல்லவே முடியாது. என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த டீம்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற அடிக்க கூடாத ஆள் அப்படிங்கிறது இந்த டீம்ல இல்ல. மிச்சம் இருக்க எல்லாருமே அடிக்கக்கூடிய ஆளுங்க தான், இன்க்ளூடிங் ஜஸ்பிரீத் பும்ரா. யாரு ப்ரோ? ரத்தர்ஃபோர்டு போட்ட 5 பாலுமே யாக்கர். ஆனா ரத்தர்ஃபோர்டு அவருக்கு ஒரு வீக்னஸ் வந்துருச்சு, யாக்கர் அவரால் அட்டன் பண்ண முடியலன்னு. மேபி இத கொஞ்சம் ஓரளவு இது பண்ணலாம். யாக்கரை ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி பொலட் அடிப்பார். இத வந்து அவருக்கு நீ பொலட் வேணா சொல்லி தரலாம். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், டிப்பிக்கலா ஒரு நல்ல பேட்டிங் கோச் நல்ல பவுலிங் கோச்சும் கொண்டு வந்துருங்க. நீங்க வந்து உங்களுக்கு பொலாடுக்கோ மலிங்காக்கோ வேற ஒரு ரோல்ஸை கொடுத்துருங்க, பேட்டிங் மென்டார் பவுலிங் மென்டார்னு. ஏன்னா சப்போர்ட் ஸ்டாஃபுக்குன்னு நீங்க கணக்கு கிடையாது, உங்களுக்கு அதுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் கிடையாது. நீங்க வேற ஏதாவது பேர்ல வச்சுக்கோங்க, இல்ல வேற லீக்ஸுக்கு தேவைப்படும் போது அவங்களை வந்து குரூம் பண்ணிக்கோங்க. உங்க லாயல்ட்டிக்காக நீங்க கொண்டு வந்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. பேட்டிங் படுத்துருது, பவுலிங் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவங்களா இருந்த மும்பை இந்தியன்ஸ் வேற எப்படி இருந்துச்சு, அவங்க கோச் ஆனதுக்கு அப்புறம் இந்த மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்குதுன்றத பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிய வேணாமா? நீங்க ஒரு நல்ல செட்டப் நீங்க கோச்சிங் பேனல்ல நீங்க கொண்டு வந்தீங்க. சச்சின் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஐயா, சச்சினுக்கு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வாஸ்ட் நாலேஜ் இருக்கு. அவர் வந்து வெர்சடைல் பிளேயர். அவர் சச்சினை பொறுத்த வரைக்கும் நம்ம சச்சினை வந்து அதிகம் பேட்ஸ்மேனா நம்ம பேசிடுவோம். இல்ல நான் அவரே நீங்க சொல்ற அவரே மென்டரா தான் வச்சிருக்காங்க. அவரே வந்து கோச்சிங் ரோல் கொடுக்கலையே. நீங்க சொன்னதுதான் அதே பாயிண்ட் தான். அவர் வந்து அவருடைய பிரெயினுக்கு வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏகப்பட்ட பிளேயர் 2011 யுவராஜ் சிங் எல்லாம் ஒரு ரஃப் பேட்ச்ல இருந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் போய் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் யுவராஜ் சிங்கே உருவானாரு. அப்படிங்கும் போது அதே மாதிரி நீங்க சஞ்சு சாம்சன் அந்த வேர்ல்ட் கப்லயா இருக்கட்டும், அவர் சொன்னது சச்சின்கிட்ட போய் பேசினா அவரு கொடுத்த அந்த பக்குவம் தான், அவருனாலதான் அந்த ரன்ஸ் அடிச்சா அப்படின்னு அவர் சொல்லும் போது சச்சின் வந்து அந்த ஒரு வெர்சட்டிலிட்டி காட்டுறாரு. ஒவ்வொரு பிளேயரையும் அவர் போய் பேசினாலே ஒரு பிளேயரோ ஒரு பெர்ஃபார்மன்ஸோ சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும் போது நீங்க அவரே ஒரு மென்டர் ரோல்ல தான் உட்கார வச்சிருக்கீங்க. கைரன் பொலார்டு, ரஷித் மலிங்கா நீங்க அந்த மாதிரி ஒரு மென்டர் ரோல்ல உட்கார வைங்களேன். நீங்க சொன்ன மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப்ஸுக்கு பெரிய அளவுல லிமிடேஷன்ஸ் கிடையாது, எவ்வளவு பேர் வேணாலும் வைக்கலாம். நீங்க 2 பவுலிங் கோச் வச்சிருக்கீங்க, ஓகே. நீங்க வந்து மலிங்கா வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா வச்சுட்டு பராச வந்து நீங்க வந்துட்டு மெயின் பவுலிங் கோச்சா வைங்க, ஒரு பவுலிங் கோச் ஒரு அசிஸ்டன்ட் அப்படி இருக்கட்டுமே. கைரன் பொலார்டுக்கு அதே மாதிரி இன்னொரு பேட்டிங் கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவரை நீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் பவுச்சரை திட்டிட்டு இருந்தோம், ஐயா தயவு செஞ்சு நீங்க போயிருங்கயா அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரி இப்ப மகிழா ஜெயவர்தனே அந்த பழைய மகிழா ஜெயவர்தன மாதிரி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கடந்த 2 சீசனாவே எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா போன சீசன் வந்தாரு, அதுக்கு முன்னாடி மார்க் பவுச்சர் தான் இருந்தாரு. பட் பழைய மகிழா ஜெயவர்தனன்றது உங்களுக்கு எனக்கு 2020க்கு மேலேயே அந்த பழைய மகிழா ஜெயவர்தனே காணும். யங் பிளேயர்ஸ் ஃபுல்லா பெஞ்சிலே உட்கார வச்சு முடிஞ்சு போகுது. பவுச்சர் வந்தப்பயாவது உங்களுக்கு வந்து அவர் யாரு, ரமன்தீப் சிங், அது கொஞ்சம் ஓரளவு இல்ல, ரமன்தீப் சிங் சான்ஸ் கிடைக்காது பவுச்சர் இருந்தப்ப. அர்ஷத் கான், ஸ்டப்ஸ், யங் பிளேயர்ஸுக்கு அதிகம் சான்ஸ் கிடைச்சிக்கினே இருந்துச்சு. ஆகாஷ் மதுவால் இவங்க எல்லாருமே ஓரளவு சான்ஸ் கிடைச்சிக்கினே இருந்துச்சு. குமார் கார்த்திகேயா, இந்த இர்திக் ஷோக்கின், அர்ஜுன் டெண்டுல்கர், சின்னவரு, இந்த மாதிரி ஊறப்பட்ட யங்ஸ்டர் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துக்கினே இருந்தா. நீங்க எம்எல்சிக்கு போனா கூட பவுச்சரு ஒரு சில யங்ஸ்டர்ஸுக்கு அதிகம் சான்ஸ் கொடுத்துனே இருப்பேன். இந்த கிறிஸ்டின் லூயிஸ், இந்த ருஷில் போட்டாரு. ருஷி உகர்கர் ஃபைனல் ஓவரே அவர் தான் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு, டிஃபெண்ட் பண்ணி அகேன்ஸ்ட் மேக்ஸ்வெல், ஃபின்னால் மாதிரியான பேட்டருக்கு எகேன்ஸ்டா 10 ரன் டிஃபெண்ட் பண்ணும். அவர்கிட்ட பவுலிங் கொடுத்தாங்க, அவர் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாரு. பிலீவ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸோட டெம்ப்ளேட் அதுதான், யங்ஸ்டர்ஸை பிலீவ் பண்ணி வந்து குரூப் பண்றதுதான். அன்னைக்கு சொன்னதுதான். இந்த 2022ல இருந்து இந்த டீம்ல இருந்து இந்தியன் டீமுக்கு போன பிளேயர்ஸ் யாரு? திலக் வர்மா மட்டும்தான். திலக் வர்மா தாண்டி எந்த ஒரு இந்தியன் பிளேயர்ஸுக்கும் அதிக எக்ஸ்போசரே கிடைக்கல. திலக் வர்மா மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து விளையாடிக்கினே வர்ற ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அதே மத்த டீமுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்ப ஆயுஷ் மாத்ரே ரெகுலர் ஸ்டார்டர் ஆயிட்டாரு, 25 மேட்சுக்கு மேல விளையாடிட்டாரு. சிஎஸ்கேல இன்னொரு முகேஷ் சௌத்ரி சொல்லலாம். அவங்க எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸுக்கு வரல. பஷில் அந்த சன்ரைசர்ஸ் பாத்தீங்க, ஆர்சிபில வந்து கேப்டன் ரஜத் பட்டிதார்
ஆமா ஆமா ஆமா. தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிட்டாரு, தேவதத் படிக்கல், நிதேஷ் சர்மா. அப்ப ஆர்ஆர் போனீங்கன்னா துருவ் ஜுரல் இருக்காரு, ரியான் பராக் அந்த ரேங்க்ஸ் இருக்காரு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் டெவலப் ஆனாரு, இப்ப சூரியவன்சி எதிர இருக்கிறாரு. பஞ்சாப்ல போனீங்கன்னா பிரியான் சாரியா இருக்கிறாரு, மேஹல் வதேரா, பிரப்சிம்ரன் சிங், சஷாங்க் சிங். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அந்த ரேங்க்ஸ்குள்ள இருக்கிறாங்க அட்லீஸ்ட்னு. இந்த டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இவங்க அதிகம் நம்பியே வாய்ப்பு தரமாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் கொஞ்சம் வருஷத்துல ஏதோ ஒரு காரணத்தால வெளியே அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி பண்றதையே விட்டுட்டாங்க. இல்ல நம்ம நமன்தீரை எடுத்தாங்க. ஆனா நமன்தீருக்கு பெருசா எக்ஸ்போசர் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல சூப்பரா பண்ணாரு. பட் இதுக்கு முன்னாடி அந்த பினிஷர் நீங்க அங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏகப்பட்ட டெப்த் இருக்கு உங்களுக்கு, ஓகே. பட் எதுவுமே கிளிக் ஆகலையே. இன்னைக்குதான் ஒரு நல்ல கால் எடுத்து அவர் மேல அனுப்பிச்சிருக்காங்க. அவர் இந்த பிளேஸ்லயே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. அதே மாதிரி அஸ்வினி குமார் இந்த சீசன்ல ஆடவே இல்லை. போன சீசன்ல ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆடவே இல்லை. நீங்க போன சீசன் அடி வாங்கினாரு, நீங்க அவர் உட்கார வைக்கிறத பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா ஆரம்பத்துல பும்ராவும் தான் அடி வாங்கினாரு. பும்ராவை நீங்க எடுத்துன்னு வந்த சமயத்துல ஒரு சில மேட்ச் எல்லாம் அடி வாங்கின. ட்ரஸ்ட் பண்ணணும், ஒரு கேப்டனா ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன் இந்த யாருமே ஒர்க் அவுட் ஆகலையா, இந்த பிளேயரை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேனே, போல்ட்டுக்கு சரியா எடுக்கலையா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சு உங்களால ஜெயிக்க முடியாது. நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்னா 2025 சிஎஸ்கே மாதிரி நம்ம இருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு இங்க டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற ஐபிஎல் வந்து யங் பிளேயர்ஸும் ரா பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸும் எல்லாம் ரத்தத்துக்கான வேல்யூ தான் இருக்குது. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கணும், 220 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா ஆச்சு? ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன 32 பால் 35 பாலுக்கு நீங்க ஆஃப் செஞ்சுரி அடிச்சீங்கன்னா உங்களை வந்து ஸ்டாட் பேடிங் ஆஃப் செஞ்சுரின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு 28 பால் 29 பாலுக்கு 50 அடிச்சாலே உங்களை வந்து இதே மாதிரி சொல்ற ஸ்டாட் பேடிங் ஆஃப் செஞ்சுரின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் 70 ரன்னுக்கு 30 பாலுக்கு 70 ரன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஃபியர்லெஸ் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ்ல என்னால பார்க்கவே முடியல. அப்படியே நீங்க பாக்கணும்னால ரத்தர்ஃபோர்டா இருந்தாலும் சரி, பாண்டியாவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஒரு 10 பால் வேணும்ன்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பாண்டியாவுக்கு உண்மையா சொல்ல போயிருந்தா அந்த பால் வந்து 6க்கு போயிருந்தா அவர் முடிக்கிறது வந்து 18 பாலுக்கு 34 35 அவர் முடிச்சிருப்பாரு கண்டிப்பா. அவருக்கு ஒரு டைம் வேணும், ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்டுக்கு ஒரு டைம் வேணும். நமந்தீர் டெத்துல விட்டீங்கன்னா அவர் வந்து பாரபட்சம் இல்லாம அடிப்பாரு முதல் பால்ல இருந்தே. அதே ஒரு இந்த மாதிரி குரூஷியல் டைம்ல விட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாரு. ஆனா ஒரு ஓப்பனிங் பேரை நான் சொல்றேன், பிரப்சிம்ரன் 80 ரன்னோ 85 ரன்னோ 40 பாலு கம்மியா எடுத்தாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருக்காங்க. அசால்ட்டா அடிக்கிறாரு 200க்கு மேல. அபிஷேக் சர்மாக்கு மாட்டுச்சுன்னா அவரு 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. சஞ்சு சேட்டர் அவரு இடையில ஸ்லோ ஆனாலும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 200ல மெயின்டைன் பண்ணிப்பாரு. அவர் பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்றாருன்ற நிலைமை வரும்போது ஆயுஷ் மாத்திரையும் அதே நிலைமை தான். நம்பர் 3ல வராரு. டிசில நிசங்கா ஒரு குவிக் ஃபயர் கொடுத்துட்டு போயினே இருக்காரு. யாரெல்லாம் குவிக் ஃபயர் கொடுக்காம இருக்காங்க அவங்கதான் இப்ப பாட்டம்ல இருக்கிறாங்க. ஆள் வச்சிருக்கான் அடிக்கிறதுக்கு, ஆள் வச்சிருக்கான் ஆனா படமாட்டுது. அதான் கேகேஆர், எல்எஸ்ஜி, நம்ம 3 டீமும் பாட்டம்ல இருக்குது. ஏன்னா சஞ்சு முழிச்சுக்கணும்னே சிஎஸ்கேவோட ரேங்க்ஸ் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். எனக்கு இதே நாம போனா மும்பை இந்தியன்ஸ் வந்து 9வது இடம் தான். இல்ல ஒரு மீன் போட்டிருந்தாங்க, இந்த படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன தாய் கிழவி படத்துல எண்ணெய் ஊத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. அந்த மீன் பாத்திருப்பீங்க எல்லாருமே. எண்ணெய் ஊத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவான், இனிமேல் என்ன தீரவே தீராது, சம்பளத்துக்கு ஆள் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. மும்பை இந்தியன்ஸ் நம்ம எவ்வளவு தோத்தாலும் 10th பிளேஸ் போகவே மாட்டோம், சம்பளத்துக்கு ஆள் போட்டேன் கேகேஆர் அப்படிங்கிற மாதிரி. மனசு சுத்தமா ஏத்துக்க முடியல. அதுவும் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஸ்ரேயா சார் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணதா இருக்கட்டும், அர்ஷதீப் சார் பண்ணதா இருக்கட்டும், உங்க ஹோம்ல உங்களை வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இதுதான் உங்க ரிப்ளை பெர்ஃபார்மன்ஸா? இதே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோம்ல அடிச்சுட்டு போனதுக்கு ரிப்ளை எப்படி தரமா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஊரே பேசிச்சு அந்த ரிப்ளை கொடுத்த அன்னைக்கு. ஆனா இப்ப இருக்க மும்பை இந்தியன்ஸை பார்க்கும்போது அதுல பாதி கூட கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேட வேண்டியதா இருக்கு.
ஏன்னா செகண்ட் முதல் இன்னிங்ஸ் அந்த செலிப்ரேஷனுக்கே 2வது இன்னிங்ஸ்ல நீங்க கதையை முடிச்சிருக்கணுங்க. அந்த மும்பை இந்தியன்ஸை பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு காலத்துல? நீங்க தோத்துருவாங்க. நீங்க 8 சீசன்ல 5 டிராஃபி தான் அடிச்சிருந்தாங்க, 3 சீசன் தோத்துட்டாங்க. ஆனா அந்த தோத்த சீசன்ஸ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? 2014 எப்படி குவாலிஃபை ஆகணும்னு தெரியுமா? 2013 2015 சிமிலர் சிச்சுவேஷன், இதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தோம். அதே மாதிரி சிச்சுவேஷன் 2018க்கு தள்ளப்பட்டப்போ எல்லாருமே பிலீவ் பண்ணாங்க 2013-15 இப்படி இருந்துதானே நாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணாங்க. 2018 கடைசியில போய் தான் மிஸ் ஆச்சு. பென் கட்டிங் அப்ப முடியும் கடைசியில ஃபைட் பண்ணி ஆடினாரு. 2019 அண்ட் 20 பியோர் டாமினேஷன். 21லயுமே அந்த நெட் ரன் ரேட்டுக்கு 21 நம்ம எப்படி வெளியே போனோம் அந்த மேட்ச் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். SRH எகெயின்ஸ்டா நம்ம முதல் டாஸ் வின் பண்ணி நம்ம வந்துட்டு பேட்டிங் பண்ணோம். பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோரை பவுல் பண்ணி 200 ரன் 220 ரன் என்னமோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பேட் பண்ணி உண்மையாலுமே டாஸ் நமக்கு ஃபேவரா அமைஞ்சிரும். டாஸ் வின் பண்ணி கிட்டத்தட்ட 250 240 என்னமோ அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு ரேட்ல டிஃபீட் பண்ண முடியாது. பட் ஆனா போவாங்க. ரோஹித் சர்மா சொல்லுவாரு, ஓகே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, நாங்க ட்ரை பண்றோம்னு எல்லாருமே எனக்கு அடிப்பாங்க. 2021ல 2022 ஒரு சின்ன சர்க்கிள். 23ல எப்படின்னா பவுலர்ஸே கிடையாது. ஹர்ஷா பப்ளி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருப்பாரு, மும்பை இந்தியன்ஸ் இந்த பவுலிங் லைனப் வச்சு போறாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த லைனப் வச்சு போவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அடிச்சாங்க. யாரெல்லாம் வச்சுட்டு? கிறிஸ் ஜோர்டன், ஆகாஷ் மத்வால், அர்ஜுன் டெண்டுல்கர், இந்த மாதிரியான ஒரு பவுலிங் லைனப் பும்ரா எல்லாம் இல்லாம கொண்டு போனாரு. 2023ல குவாலிஃபயர் வரைக்கும், குவாலிஃபயர் எலிமினேட்டர் அடிச்சு குவாலிஃபயர் 2 முடி எடுத்துட்டு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு மும்பை இந்தியன்ஸ் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு லெகசி இருக்க ஒரு டீம் இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கே ஒரு பரிதாபமான நிலைமையில நம்ம மட்டும் இல்ல, இருக்கிற எல்லாருமே இப்போ வந்து போன சீசன்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தோத்துச்சுன்னா வந்து கலாய்ப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பரிதாபமா பாக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் மும்பை இந்தியன்ஸ். நாங்க பார்த்து வளர்ந்த மும்பை இந்தியன்ஸ் இது கிடையாது. அதான் நான் முன்னாடியே ஓப்பனா சொன்னேன். ஹர்திக் பாண்டியா இந்த டீமை லீட் பண்றாரு அப்படின்னா நான் ஓப்பனா சொல்றேன், வி கிவ் அப். ஏன்னா நாங்க அப்படி ஒரு அவுராவை நாங்க எப்படி சொல்றது, இவர் தான் அவுரா ஃபேமிங்கே பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸோட பழைய அவுராவை இவரால் எடுத்துட்டு வர மேட்ச் பண்ணவே முடியல. எவ்வளவு 120, இன்னைக்கு வந்து ஒரு 20 ரன் 25 ரன் கம்மி தாங்க. ஆனா ரோஹித் சர்மா இந்த மாதிரி எத்தனை மேட்சஸ் லீட் பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரு 140 150 எல்லாம் அடிச்சுட்டு அப்பவுமே ஒரு 15-20 ரன் கம்மியா தான் இருக்கும். பவுண்டரிஸ் அந்த மாதிரிதான் போகும். அப்ப இந்த மாதிரி அவர் டவுன் ஆகி உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா 2 ஃபைனல்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். 2017 அண்ட் 2019. 2017ல வெறும் 127 ரன்னை வச்சு ஜெயிப்போம். 2019ல அரௌண்ட் 140 தான் அடிப்போம், ஜெயிப்போம். 146 தான் டிஃபெண்ட் பண்ணுவோம். 2013லயும் கூட நம்ம வின் பண்ணது ஒரு 140 ரன் அடிச்சு மலிங்கா ஜான்சன் வச்சு போல் பண்ணி தான் அந்த ஃபைனலுமே நம்ம ஜெயிப்போம். எல்லா மேட்சுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு 200 ரன் 220 ரன் பார் ஸ்கோர்ல வந்துடணும். பவுலர்ஸ் எல்லாமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்ல பால் போட்டிடணும். ஒன் சைடோட அந்த மேட்சை வின் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஹர்திக் பாண்டியா யூ காண்ட். இந்த டீம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க திரும்ப குஜராத் டைட்டன்ஸ்க்கே போயிருங்க. அவங்க வந்து உங்களுக்கு கையில எடுத்து தந்துருவாங்க எல்லாமே. பேட்டர்ஸ் வந்து ஒரு 200-250 ரன் அடிப்பாங்க. பவுலர்ஸ் வந்து உங்களுக்கு நச்சுன்னு போல் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஈஸியா ஒன் சைடா மேட்சை வின் பண்ணிட்டு போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் செட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா, வேலை வாங்கணும் அப்படின்னா, ஒரு கேப்டன்ஷிப் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த குரூப்பை வந்து ஒரு லீடர், ஒரு கேப்டனா இல்லாம ஒரு லீடரா லீட் பண்ணணும். அந்த ஒரு லீடர் நாங்க ரோஹித் சர்மாட்ட பார்த்தோம். அது வந்து இப்போ வந்து நாங்க ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா தான் இந்த எப்படி சொல்றது, ஹர்திக் பாண்டியா வந்தக்கப்புறம் தான் டீம் இந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றக்கூடிய அந்த ஒரு பர்சன்ஸும் கிடையாது. நாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிரிட்டிசிசம் வைக்கிறோம். இன்னைக்கு நடந்தது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே இந்த ஷோல்டர்ஸ் அப்படியே டவுன் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் 3 மேட்ச் தோத்த மும்பை இந்தியன்ஸ் இப்படி ஆடவே ஆடாது. ஃபைட் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மும்பை இந்தியன்ஸ் தான் நம்ம இதுபடி பார்த்திருக்கோம். எத்தனையோ வருஷம் நமக்கு எதுவுமே சரியா போகாம இருந்திருக்குது. அப்பெல்லாம் வந்து நம்ம சின் டவுன் பண்ணாம நம்ம இழுத்து புடிச்சு போவோம். இந்த வருஷம் என்ன பிரச்சனைனா எதுவுமே சரியா போகாத காரணம் இவங்களாலதான் எதுவுமே சரியா போக மாட்டுது. டீம் டிஸ்டாண்டர்டா இருக்குது. அது வந்து எந்த ஒரு காரணத்துக்கும் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்காது டீம் டிஸ்டாண்டர்டா இருந்தா. நான் ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க கேப்டனா கண்டினியூ பண்ணனா இந்த சீனியர் பிளேயர்ஸை நம்பி நீங்க இது பண்ண முடியாது. உங்களுக்கான சோல்ஜர்ஸை நீங்க தான் ரெடி பண்ணணும். அவங்களுக்கு நீங்க லீடருன்னு மனசுக்குள்ள நீங்க பதிய வைக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால லீடரா இது பண்ண முடியும். ரோஹித் சர்மா ஜெயிச்ச உடனே
அந்த என்டையர் செட்டும் அப்படியே வெளியே போச்சு. அந்த சீனியர் செட்டு சச்சின் போனாரு, இவரு பாண்டிங் போயிட்டாரு. அவருக்கு துணையா நின்னது நான் ஹர்பஜன் சிங் நின்னாரு லீடரா. அம்பத்தி ராயுடு, கைரன் பொலாட் இவங்க 2 பேரும் அதே ஏஜ் ரேங்க்ல இருந்ததுனால ஓகே உனக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு அவரு கூட கை கோத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா. சின்ன சின்னதா அவரு அவரோட ட்ரூப்ஸ் அவரு ரெடி பண்ணாரு. இங்க ஹர்திக் பாண்டியாக்கு என்ன பிரச்சனைனா ட்ரூப்ஸ் இருக்குது, இவர் லீட் பண்ணணும். அதை கை தவிர ஒழுங்கா செய்ய மாட்டாரு. ஜிடில இருந்த கதையே வேற. ஜிடி அந்த டைம்ல இருந்த பிளேயர் சுப்மன் கில்லா இருக்கட்டும், டேவிட் மில்லரா இருக்கட்டும், முகமது ஷமியா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ராகுல் தெவாட்டியா இருக்கட்டும், ரஷித் கானா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள ஒரு ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஒரு பாயிண்ட்ல அவங்க நின்னாங்க. மோகித் சர்மாவா இருக்கட்டும், விஜய் சங்கரா இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த என்டையர் ஜிடியுமே அவங்களோட டீம் அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு முதல் குறிக்கோளா இருந்துச்சு. அவங்களோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா வாஸ் பிரில்லியன்ட் வித் பேட். அதை நம்ம சொல்லி ஆகணும். அந்த 2 வருஷமும் நம்பர் 4ல வந்தாரு. நம்பர் 4ல கலக்கலா பர்ஃபார்ம் பண்ணாரு. இங்க அவர் நம்பர் 4ம் வரமாட்டாரு. நான் பினிஷர் தான் வருவேன், அங்க இங்கேயும் அடம் பிடிச்சின்னு இருக்கிறாரு. அங்க பவுலிங்க்கு அங்க எல்லா டைமும் பவுலிங் வருவாரு தேவைப்படும் போதெல்லாம். இங்கெல்லாம் முக்கியமான நேரத்துல ஆளே காணும். அப்படியே வந்தாலும் 11 ரன் பால கொடுத்து இருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு இப்போ போயிட்டாரு ஹர்திக் பாண்டியா. பிரச்சனை என்னன்னா அவரு லீடரா இருக்கணும்னா அவருக்கு தேவையான ட்ரூப்ஸை அவரு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும். லைக் நமந்தீர், ரத்தர்ஃபர்டு, நீங்க இந்த பழைய செட்டு இருக்குது, ரோஹித், திலக்கு, சாரி ஓகே ரோஹித், சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்களை வச்சு நீங்க வேலை வாங்கிக்கலாம் எனக்கு தோணுது. இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித், ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் 3 பேருமே உட்கார வச்சிருந்துன்னு தோணுது எனக்கு. ரோஹித் இன்ஜூர்ட் அன்பார்ச்சுனேட்லி. சூரியகுமார் யாதவ் பேட்ல இருந்து ஒரு மேட்ச் கூட உருப்படியான ரன்ஸ் வரல. ஜஸ்பிரீத் பும்ராக்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. பேசாம 3 பேருமே உட்கார்ந்துருங்க. ஹர்திக் பாண்டியா லீட் பண்ணட்டும். இந்த ரீடைன் பண்ண 5 பேர்ல ஹர்திக் நமந்து 2 பேர் மட்டும் ஆடட்டும். நீங்க யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் பாருங்க. ஏன்னா எனக்கு இந்தியன் நீங்க போன மேட்ச்ல சொல்லியிருந்தீங்க, போன ரிவ்யூல இந்தியன் டீம்ஸ்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்றது இல்லை அப்படிங்கறத நிதர்சனமான ஒரு உண்மை. அதாவது T20 செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் நீங்க பாத்துட்டீங்க. எல்லா டீம்ஸ்லயுமே இந்த வேர்ல்ட் கப் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா டீம்ஸ்லயுமே அபிஷேக் சர்மாக்கு ஒரு ரஃப் பேட்ச் போயிட்டு இருக்கு. சஞ்சு சேட்டா கொஞ்சம் ரஃப் பேட்ச்ல போயிட்டு இப்ப கொஞ்சம் முழிச்சிட்டு உள்ள வந்துட்டாரு. ஹர்ஷ்தீப் சிங் கொஞ்சம் போன அந்த வைடா எல்லாம் போட்டு அவரு உள்ள அவரு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாரு. குல்தீப் யாதவுமே நான் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன். வருண் சக்கரவர்த்தி சுத்தமா டவுனு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் பெருசா இல்ல. பேக்கப்பா உள்ள வந்த முகமது சிராஜி நான் பெருசா ரேட் பண்ண மாட்டேன். இந்த 15 பேர் இந்த வேர்ல்ட் கப் ஆடின பேரு இதெல்லாம் இந்தியன் டீம் செலக்ட் ஆயிடுச்சு, இனி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இதுவே இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் எடுத்து பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ருத்ராஜ் கைக்வாடா விட்டுருங்க, ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், மத்த பிளேயர்ஸ் மத்த யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், போட்டு பொழக்கிறாங்க. நீங்க பவுலர்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு. இந்த சீசன்ல ஒரு ஷாக்கிங்கான ஸ்டார்ட் என்ன அப்படின்னா சஷாங்க் சிங்கை விட பும்ராக்கு விக்கெட் கம்மியா இருக்குங்கிறது தான். சஷாங்க் சிங் 4 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல. ஜஸ்பிரீத் பும்ரா 0. ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது ஒன்னும் தெரியல. ஹர்திக் கேப்டனா இருக்கணும்னா ஹர்திக்கு ஜூனியர் பசங்களை வச்சு வேலை வாங்க விடுங்க. சீனியர் பிளேயர்ஸை வச்சு வேலை வாங்கினே இந்த டீம் டிஜாயின்டாவே இருக்கும். இங்க இருக்கிறது ஒரே ஆளுதான், ஹர்திக் தான். நீங்க அவனை தான் நம்பணும். ஹர்திக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒரு லீடரா மெருகேத்திக்கின்னு நிக்கணும். இவங்க ரோஹித்தை பார்த்து வளர்ந்த ஆளுங்க. அதனால ரோஹித் மாதிரியான ஒரு கேலிபர் தான் அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. நான் அதை தான் நான் சொன்னேன். இந்த டீமை தயவு செஞ்சு ஒரு மும்பை கேப்டன் வழி நடத்தினா நல்லா இருக்கும்னு நேற்று சொன்னதுதான். ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் கையில கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் அவரே விலகிடுறது நல்லது. அவரும் தன்னை வருத்திக்கின்னு உசுரை கொடுத்து பண்ணணும்னு முயற்சி பண்றாரு, நடக்க மாட்டுது. நீங்க வெளியே இருந்து அதை பண்ணுங்களேன். அதை பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொன்னு மனசு எனக்கு ஒரு மாதிரி ஒண்ணுமே எனக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு. ஆனா மனசு கஷ்டமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜிடிஏவாது ஜெயிங்க. இல்ல இனி திருப்பி 10வது இடத்துல முடிக்காதீங்க. ஏன்னா பேட்டராவா இருந்தாலும் சும்மா நாளைக்கு கேகேஆர் ஜெயிச்சா 3 பாயிண்ட் முன்னாடி போயிடுவோம்.
சரி ஓகே பாப்போம். இதனால கேட்காது நம்மளோட கொஞ்சம் எப்படி சொல்றது, ஆக்சுவலா சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 பேரும் ஈஸியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சது அவங்க கூட மட்டும்தான். இல்ல சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்ல நினைக்கிறேன். போயிருவாங்க, அவங்க போயிருவாங்க. சுருட்டிடுவாங்க. இல்ல சிஎஸ்கே மேல போயிரும். எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருச்சு சிஎஸ்கேக்கு. அவங்க அப்படியே இந்த கலீல் அகமதோடைய இன்ஜுரி மட்டும் ஒரு வரிங் சைன். பட் மத்தபடி பார்த்தா சிஎஸ்கே ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருச்சு. நமக்கு தான் அந்த ஸ்பார்க் இன்னைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கு பஞ்சாப் அடிச்சு மேல போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இன்னுமே அந்த ரிசல்ட் கிடைக்கல. பாப்போம். நமக்கு இனி அடுத்து அந்த 4 டீம் இவங்க பண்றது வந்து ஹியூமிலியேஷன். எம்ஐ ஃபேன்ஸ் கொடுத்தது அட்டர் ஹியூமிலியேஷன். நீங்க வந்து உண்மையிலே நீங்க நாளைக்கு வந்துட்டு வீடியோ போட்டுட்டு அப்படியே பூசி முழுவிடலாம், பிராக்டிஸ் இதை போட்டுட்டு பூசி முழுவிடலாம். இந்த விளையாட்டே நடக்காது. கமெண்ட் செக்ஷன்ல போய் அடிச்சா சரியாகும்னு நினைக்கிறேன். மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. தாங்காது. பாப்போம். ஏன்னா இந்த டீம் வந்து ஆக்சுவலா இந்த டீமை டிஸ்பிலீவ் பண்ணவும் முடியல. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்படிதான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து மேட்சை வின் பண்ணி நம்மள பழக்கிட்டு போயிட்டாங்க. 5 மேட்ச் போய் அந்த மாதிரி தோக்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் பிரச்சனையா இருக்கும். இங்க மொத்தம் எதுவுமே பிரச்சனையா இருக்குது. எதுவுமே கை கொடுக்காத மாதிரி இருக்குது. யாராவது ஒரு இடம் 2 இடம் ப்ராப்ளம்னா பரவாயில்ல, ஒரு இடம் 2 இடம் தான் நல்லாவே இருக்குது. அப்படின்னு போது மொத்தமா டெமாலிஷ் பண்ணுங்கன்ற மாதிரியான எண்ணம் தான் வருது. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கான புலம்பல் முடிஞ்சு. அடுத்த எப்ப போற மேட்ச் நமக்கு நாளைக்கு வருவோம். 20ஆம் தேதி அங்க போன பிளாக் சாயிட்டு வரும். ஆமா இன்னைக்கு திங்கள்லாம் இல்ல ப்ரோ. இன்னும் ப்ரோ தோத்ததுல நாளே மறந்துட்டீங்க. வியாழக்கிழமை இன்னைக்கு மேட்ச் சொல்றீங்களா? மேட்ச் திங்கக்கிழமை, வெள்ளி சனி திங்கக்கிழமை. ஆமா அதுதான் ஆக்சுவலா 3 நாள் நிம்மதியா இருக்கலாம். மத்த மேட்சஸ் பாக்கலாம். இருந்தாலும் இல்ல நான் இன்னொரு சொல்லிடுறேன். ஜெர்சி ஏன் போடலன்றதுக்கு ஒரு சின்னதா முடிச்சிடுறேன். ஜெர்சியை துவச்சு கொடுமான்னு நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். நான் வேலையா போயிட்டேன். ஆமா அப்படியே ஜெயிச்சு கிழிச்சிடுற மாதிரிதான். இந்த ஜெர்சி வேற ஒரு கேள்வி, இந்த சட்டையை போட்டுங்க இப்படியே சொன்னாங்க. நானு கம்பேக் குடுத்துட்டு வந்து பேசிக்கிறேன், ரொம்ப பேசாத, கம்பேக் குடுத்துட்டு வந்து பேசிக்கிறேன்னு வாய் விட்டு வந்தேன். நாளைக்கு காலைல அவங்க ஏஞ்ச உடனே என்ன செய்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிவ்யூல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் மன வருத்தத்துடன் நிறைவு செய்வது கீகான் எஸ்பிடி. நன்றி. இப்படியே பண்ணீங்கன்னா அடுத்த மேட்சுக்கு டே அவன் செத்துட்டான்ன்ற நியூஸ் தான் வரும். இல்ல அடுத்த மேட்சுக்கு ரிவ்யூவே பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். சொன்னாரு இன்னைக்கு ரிவ்யூ வரலன்னு சொன்னாரு. நான் தான் புடிச்சு உட்கார வச்சிருக்கேன். பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 பை.